இப்படி வேதம் சாஸ்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, புராண இதிகாசங்களில் கேட்கவே வேண்டாம். ஒருத்தர், அதாவது நம்ம இதையே எடுத்துப்போம், கம்பராமாயணத்தில் எக்ஸ்பர்ட்டு நீதிபதி எம்எம் இஸ்மாயில். பெரியவா இங்கே சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கிறதே தினம் உபன்யாசம் அப்படின்னு வச்சுருந்தா. நீங்கள் இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிற போர்ஷன் எல்லாம் இங்கே பண்ணினது தான். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக அங்கங்கே பண்ணினதையும் சேர்த்து கம்பைல் பண்ணி ராகணபதி என்ன கொடுத்துருக்கார். இங்கே பண்ணுற ஆயிரக்கணக்கில் கூட்டம் நிரம்பி இருக்கும். அதை அந்த உபன்யாசத்தை கேட்குறதுக்கு, அந்த உபன்யாசமும் இனிமேல் 6:30 to 8:30 அந்த டைம்லாம் கிடையாது. இவா எப்போ நினச்சின்னு பண்ணுறாளோ அப்போ தான். ஆனால் ஜனங்கள் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 2 வருஷம் போல் ஒருத்தரும் வீடு வாசல்லாம் மறந்து இந்த சான்ஸ்கிரிட் காலேஜே கதின்னு கிடந்தவாள்லாம் இருக்கா. ஏன்னா ஒன் மாற்றி ஒன்று இப்படி வந்துட்டே இருக்கும். இவர் உடனே பெரியவா தரிசனம் பண்ணுறதே ஆனந்தமாக இருக்கும். இவர் பூஜை பண்ணுறதை பார்த்தா அதை விட ஆனந்தமாக இருக்கும். இவர் பேச ஆரம்பிச்சுன்னா அதை விட ஆனந்தமாக இருக்கும். இவர் எங்கேயானு கோவிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன்னு எங்கேயானு வீதியில் போனான்னா அதுக்கு பின்னாலே எல்லோரும் துரத்திகிட்டே ஓடுறது. இப்படியே பொழுது இருந்தது. உட்காந்து உபன்யாசம் பண்ணுறா. அங்கே எய்தாப்பில் சலிவன் கார்டன் ரோட்டில் அப்போது குடியிருக்கர் நீதிபதி இஸ்மாயில் அவர்கள். இந்த காற்றுக்காக சேரை தூக்கி வெளியில் போட்டுன்னு இந்த வெய்ய நாளில் சித்த அப்படியே உட்காந்துருப்பார். அப்படி உட்கார்ந்து நிற்கிறது இந்த ஸ்பீக்கரில் பெரியவா பேசுறது காதில் விழருது. கேட்டவருக்கு யாரும் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு. அதாவது கற்றாரை கற்றாரை காமரும் படித்தவாளுக்கு தானே இந்த படித்தவாளோட வேல்யூ தெரியும். இப்படி இந்த விஷயங்கள்லாம் பல விஷயங்களை எடுத்து பெரியவா ஒவ்வொரு நாளைக்கு இப்படி பேசுகிறத கேட்டுட்டே இருக்கார். பார்த்தா அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி, யாரையா இப்படி பேசுகிறா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அபூர்வமாக இருக்குது அப்படின்னு. சரி, இதை பெரியவா பேசுகிறா, சங்கராச்சாரியா பேசுகிறான்னு தெரியும், கேட்கலாம் அப்படின்னா நேராக கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. தன்னோட மதம் சங்கோஜமாக இருக்குது. இங்கே பார்த்தா எல்லாம் ஒரே மடிசாரம் பஞ்சகஜமாக இருக்குது. அதுக்கு நடுப்புன்னு நம்ம எப்படி போகிறதுன்னு இவருக்கு ஒரு யோஜனை. போகலாமா போகப்படாதா இப்படின்னு ஒரு சங்கோஜம். அதனால் இப்படி கேட்டுருக்கார். பார்த்தார், இந்த ஆர்வம் தாங்காத என்ன பண்ணார், அப்புறம் வீட்டு வாசலில் உட்காந்து கேட்குறவர் நேரே இந்த மடத்து வாசலில் சன்ஸ்கிரிட் காலேஜ் வாசல் நின்று கேட்குறதுன்னு ஆரம்பித்தார். அப்போ கூட உள்ளே போய் பெரியவாளை நேராக முகத்தை பார்க்குறதுக்கு சங்கோஜம். இப்படி நின்றுட்டு இருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவா எல்லாம் முடிஞ்சுட்டு சொல்கிறா, வாசலில் வக்கீல் இருக்கிற, ஜட்ஜி இருக்கிற, அவரை கூப்பிடுவான்னு. இவர் பேர் சொல்லி அவள் யாருன்னு ஏலம் போட்டா, நான் தானே என்னென்ன உங்களை கூப்பிட்றேன்னா, நான் எப்படி தெரியுன்னு அவர்கிட்டே கழுங்க. இப்படி தான் உறவு. ஏன் அப்படின்னு, அதுதான் பெரியவாளோட அந்த பாவம். ஒரு நல்ல ஜீவன், நம்மள்கிட்ட ஒரு பிரியம் இருக்குது, நம்மளை பார்த்து பேசணும்னு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு தயக்கம், நாம் ஏதோ ஒரு அந்நிய மஸ்திராக இருக்குமே, இப்படி வரலாமா அப்படாதோ, இது சரியாக வருமோ, இல்லை ஒரு தயக்கம் இருக்கான்னா அதை எப்படி பிரேக் பண்ணுறது, அதனால இழுக்கிறா உள்ள. இப்படி ஆரம்பித்தது தான் பெரியவாளுக்கும் நீதிபதி அவர்களுக்கும் இஸ்மாயிலுக்கும் உறவு. அதுக்கப்புறம் என்ன எடுத்துன்னு அப்படியே அந்யோன்யமாக எடுத்து காரில் உட்காந்து, எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் வெளியில் ரோட்டில் காரை நிறுத்திட்டு காருக்குள்ளேயே உட்காந்துருப்பார். இந்த காலம் மாதிரி ஏசி கார்லாம் கிடையாது. ஒரு அம்பாசிடரில் பிஷாதான் உட்காந்துருப்பார். ஏன் உள்ளே மடத்தில் உட்காந்து அவங்களுக்கு தெரியும், பெரியவங்க ரெடி ஆனோன்னு கூப்பிடுவாங்க. பெரியவா தான் காரியத்தெல்லாம் முடிச்சுன்னு எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அதுக்கப்புறம் ஏதான ஒரு பாயை போட சொல்லி வர சொல்லுவார். அப்படி வந்தால் என்ன மணிக்கணக்காக பேச்சு போகும், என்ன போகும், எல்லாம் ஆகும். அப்படி அந்த அவர்கிட்ட ஒரு நாளைக்கு பேசிட்டுக்கிட்டே சொல்கிறான், இந்த பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு முதிக்க முடியலன்னு ஒரு வசனம் ஒரு கொல்லியோ, ஆமாம் அப்படிங்கிற பெரிய வேதாந்தம் அது. அதாவது அத்வைதத்தில் சொல்கிறது பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. இதான் அத்வைதத்தை ஒரே வார்த்தையில் சொல்லு அப்படின்னா இதான் பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு. அதாவது பிரம்மங்கிறது தான் சத்தியம், இந்த ஜெகத்துங்கிறது இப்போ கண்ணுக்கு தெரியுறதே பார்க்குறோமே, இதை என்ன சொல்கிறதுங்கிறார். மித்யன்னாக்க ஒரு தோற்றம்னு அர்த்தம், அப்பியரன்ஸ். இது கண்ணுக்கு தெரிகிற தோற்றம் தெரியறதே வழிய, அப்போ இது நித்தியமா அநித்தியமா, இது சத்தியமா சத்தியம் இல்லையா அப்படின்னு, இது தோற்றம் தான் அப்படின்னுட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் தெரியறது,
ஆனால் திடீர்னு மறைஞ்சு போயிடுறது.